அதுவும் குழி மாதிரி இருக்கா சிவத்த கத்தாலையோ இல்லையா அதான் அந்த வெயிலுக்கு அப்படி இருக்கு போல இருக்குடா. வெல்கம் டு நியூ vlog. ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் ஒரு காட்டுக்குள்ளே தான் வந்து நிற்கிறோம். ஸோ இது கூகுள் மேப்பில் வந்து புன்னாலை காடு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ எதுக்காக வந்து நிற்கிறோம்னு சொன்னால் ஈச்சம்பழம் பிடுங்கிறதுக்காக வந்து நிற்கிறோம். ஸோ இது ஒரு பெரிய ஒரு பிரதேசம். கூகுள் மேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாலே பெரிய ஒரு பிரதேசம் மாதிரி இருக்கும். தான் வந்து நிற்கிறோம். ஈச்சம்பழம் வந்து சீசன் வந்து முடிஞ்சு கொண்டு போகுது. ஆனால் சில இடங்களில் வந்து இருக்குது. யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே கூகுள் மேப்லேயே அதுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காடுண்டு ஒரு இடத்தை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொன்னாலை காடை தான் குறிப்பிட்டிருக்கிறாங்க. வேறு எங்கேயுமே வந்து காடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காட்டுக்குரிய சிறப்பு அம்சங்கள் எதுவுமே வந்து இருக்காது. இது ஒரு சதுப்பு நில பெற்றை மாதிரி தான் இருக்குது. அங்கே வந்து பெரிய சமவெளிகள் தான் இருக்குது. அதில் வந்து கூடலாக வளர்ந்து நிற்கக்கூடிய பெற்றைகள் வந்து காண முடியும். ஸோ இதுக்குள்ளே எல்லாம் வந்து ஒரு காலத்தில் இந்த வேலிகள் எல்லாம் எதுவுமே இல்லை. சுடலை மட்டும்தான் இருந்தது. சுடலைக்கு அங்கால வந்து பெரிய பெற்றை தான் போனால் எதுவுமே வந்து இருக்காது. இப்போ தான் வந்து மீன்பிடி நடவடிக்கைகள் வந்து அங்கே நடந்து கொண்டிருக்கிறதால நிறைய மீன் பிடிக்கிறாங்களா அங்கே காணலாம். அதை விட நிறைய வள்ளங்கள் எல்லாம் அங்கால இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது எல்லாமே சுடலை, எங்கள் பொன்னாலை சுடலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, எனக்கு வடிவாக தெரியலை. ஸோ இங்கே வந்து 2 மதத்தினரையும் வந்து இங்கே கொண்டு வந்து புதைக்கிறதுக்காகவும் வருவினோம், மெடிக்கிறதுக்காகவும் வந்து வருவாங்க. ஸோ அங்கால அப்படியே நிறைய பேர் போயிருக்க மாட்டாங்க. இங்கால பக்கம் மீனவங்கள்லாம் அடிக்கடி போகிறவங்க. ஸோ அங்கால அப்படியே இந்த பொன்னாலை காட்டினுடைய தொடர்ச்சி வந்து அங்கால தொடர்ந்து கொண்டு போகுது. ஸோ இந்த இடத்த வந்து பொன்னாலை பெரிய காடு அப்படின்னு சொல்லிவினோம். யாராச்சும் வந்து இந்த ஊராக்களுக்கு அடிக்குன்னு சொன்னால் பெரிய காடு அப்படின்னு சொல்லினோம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஒரு குளம் மாதிரி தெரிஞ்சாலும் இது ஒரு தொடுகளுடைய ஒரு சின்ன பகுதியை தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. ஸோ அங்கால வந்து கேர்நகர் கெசுரோனா பீச் இருக்குது. இன்னொரு சைடில் வந்து கேர்நகர் பாலம் வந்து இருக்குது. அங்கே ரோட்டுப்பா கொண்டு மத்தியானம் போல ஃபோன் பண்ண பின்ன இரவு போல ஃபோன் பண்ணேன். சைக்கிள் எல்லாம் வரலாது. சைக்கிள் நடந்து தான் இருக்குல்ல வரலாம். பெருசாக மோட்டர் சைக்கிளை கொண்டு வரல தான். அது இப்படி ஒரு இடத்த வந்து கனடாங்களில் காண மாட்டேங்குது. ஒரு பெரிய ஒரு கடலை பிரித்து இங்கே வந்து ஒரு பெரிய சமவெளி இருக்குது. அதுவும் வந்து கடல் மாதிரியே இருக்காது, பச்சை புல்வெளியோடையே இருக்குது. அதுவும் கடலுக்கு பக்கத்துலேயே வந்து இருக்குது. இதெல்லாம் காண்றது வந்து சில இடங்களில் தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே வந்து நாங்கள் இரவு ஒரு நாள் தங்கி நைட் கேம்ப் ஒன்று வந்து அடிச்சிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோட கார்டு வந்து மேலே கொடுக்குறேன்னு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். காற்று போகாமல் இருந்தேன்டா. சரி சிவத்த கத்தாலையோ இல்லையா அதான் அந்த வெயிலுக்கு அப்படி இருக்கு போல இருக்குடா. கத்தாழை இப்போ இலங்கையில் தடை செய்யப்பட்டிருக்கு. அந்த நாங்கள் வச்சிருக்க இல்லாது வீடுகளில் வந்து வளர்க்க இல்லாது. வீடுகளில் வளர்க்கலாம தெரியல. ரோட்டாலையெல்லாம் கொண்டு போயிடலாம். அது பிடிங்கி போமாடா. இதை ஃபுட் சிட்டி வலிச்சாவை இப்போ விற்கிறாங்க இல்லை. ஆனால் இது நிறைய இடத்துல இப்போ காண இல்லாத. முதல் வந்து எக்கச்சக்க மடங்களில் நிற்கும். இது சும்மாவே பிடிங்க நிறைய பிடிக்கும். இது சும்மா சோத்து கத்தால தான்டா. இது சோத்து கத்தால தான். சோத்து கத்தால சாப்பிட்றதான் சில வருத்தங்களுக்கு சாப்பிட்றது இருக்கா ஈச்சம்பழம். ஸோ இதுதான் ஈச்சம்பழம். இதை சின்ன வயசில் வந்து நாங்கள் அடிக்கடி இப்போ இந்த சீசனுக்கு வந்து இங்கே வருவோம். இங்கே வந்து பிடிங்கி சாப்பிட்றது வழக்கம். ஆனால் இப்போ வந்து இது சரியாக குறைஞ்சிட்டு சரியான குறைவு. யாருமே வந்து வாரில்லை பெருசாக விரும்பி இதை சாப்பிடணும்னு. ஆனால் வந்து பிடுங்கி கொடுத்தா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இல்லைன்னு சொன்னால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த இடங்களுக்கு வரும்போது கண்டிப்பாக வீட்டை சொல்லி விடுவாங்க. இதில் எல்லாம் பச்சை பாம்பு நிற்கும் அப்படின்னு சொல்லி சில நேரங்களில் வந்து இந்த பச்சை பாம்பு கண்டிருக்கிறோம். அப்படின்னு தான் சொல்லலாம். காடண்டெல்லாம் மாதிரி இல்லை. இப்படியோ ஃபுல்லாக எல்லாம் பத்து தான் இங்கால. இல்லை பதுங்கு குழி மாதிரி இருக்கா. இதுக்குள்ளே என்ன இருக்கணும் வர முதல் வழியில் வா. மணியிடம் இது வேறு என்னத்துக்கோ இடம் பார்க்குற மாதிரி கிடக்குவா. மணியிடமா போய். ஆனால் இப்போ சீசன் முடிஞ்சுட்டு வர டைம்ன்றலாம் கிடக்கு ஈச்சம்பழம் நிறைய இடத்துல இருக்குது. இதில் என்னன்னா இந்த பச்சை கலர்லேயே பாம்பு நிற்கும்னு சொல்லுவாங்க ஈச்சம்பழ செடியில். அப்படி பிச்சு எடுக்க மாட்டேன் ஒரு நாள். இழுத்துப்பார் கையில் உருவிப்பார். அது வேறு உருவினா வரும்.
இது ஈச்சம்பழம் பிடுங்கிறதுக்காக வந்து மட்டும் வரமாட்டாங்க. சுடலைக்கு மாறதுக்காக வருவாங்க. நாங்கள் சுடலை தாண்டி நிறைய தூரம் இங்கே வரணும். மீன் பிடிக்கிறதுக்காக வருவாங்க. அதை விட கூடுதலாக வந்து இங்கே பேர்ட்ஸை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இங்கே வரலாம். அப்படியே ஒரு 3 மணி அந்த டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய பறவைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ வந்து பறவைகளை இப்போ வந்து இந்த டைமில் பார்க்கல தான், நான் விடிய நல்ல ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னு சொன்னால் நிறைய பறவைகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பழமாக கிடக்கு காயில் பழமெல்லாம் பழத்துக்கு கீழே விழுந்துட்டு இல்லை அடிக்கி அதான் திண்டு குருவி ஒன்று கட்டி கேட்குது. என்ன குருவி? ஒரு குருவி கூட எங்கே ஒன்று தூக்கலாம் கூட. கத்தாலையை வட்டி போட்டு கரைச்சி போட்டு இப்போ வந்து ஷாம்பு இருக்குல்ல சன்சில்க் ஷாம்பு அதையும் போட்டு ஊற்றி செஞ்சு போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு அடிச்சு தலை வெட்டி முழுகிடும். தலைமையில் வளரும். அவ்வளோ ஒரு 5 பார்த்துலாம் எப்படி